உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மாமனாரின் சொத்தை வாரிசாக இருந்து பெற்றுக்கொண்ட மருமகள் தனது மாமியாரை பராமரிக்க கட்டாயப்படுத்த முடியுமா? இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் ஷீஜா வர்சஸ் மெயின்டெனன்ஸ் அப்லேட் அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் திருமணமான குழந்தை இல்லாத மூத்த குடிமகன் தனது சொத்தை தானமாக தனது மருமகனுக்கு எழுதி வைத்து விடுகிறார். பிற்பாடு அவர் இறந்து விடுகிறார். வாரிசின் அடிப்படையிலே தனது மருமகளுக்கு அந்த சொத்து போய் சேர்ந்து விடுகிறது. பிற்பாடு மாமியாராக இருக்கின்ற நபர், என் கணவருடைய சொத்து வாரிசு அடிப்படையிலே என் மருமகளிடத்தில் வந்திருக்கிறது, ஆகவே மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் பிரிவு 4 உட்பிரிவு 4 கீழாக அவர் என்னை பராமரிக்க ஒரு உத்தரவு வேண்டும் என்று சொல்லி கோருகிறார். விசாரணை செய்த தீர்ப்பாயமானது மாமியாருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து விடுகிறது. இதனை எதிர்த்து மருமகள் உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்கிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள், மூத்த குடிமகனின் சட்டப்பூர்வ வாரிசாக இல்லாத ஒருவர் மூத்த குடிமகனின் சொத்தை வைத்திருப்பதாலே அவர் உறவினர் என்று பொருள் அல்ல. மேலும் இந்திய வாரிசு உரிமை சட்டத்தின் பிரகாரமாக மூத்த குடிமகனின் வாரிசாக இல்லாத அந்த நபரானவர் அந்த மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டத்திற்குள் வராது. ஆகவே இந்த மருமகள் மாமியாரை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.